சித்தர் கோவிந்தசாமி 31ஆம் ஆண்டு குரு பூஜை விழா, அருள்வெளி சித்தர் சித்ரா பௌர்ணமி மற்றும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். ஓம் ஸ்ரீலஸ்ரீ சித்தர் கோவிந்தசாமி ஜீவ சமாதி சனீஸ்வர சக்தி அவதாரம் 31ஆம் ஆண்டு குரு பூஜை முப்பெரும் விழா அழைப்பிதழ். சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலம் பூதேரிப்பண்டை கிராமம் சத்யபாமா கல்லூரி செல்லும் வழி, அதாவது நம்ம அருள்வெளி சித்தர் ஜீவ சமாதி பக்கத்தில் தான் இருக்குது. அருள்வெளி சித்தரை சமாதி பண்ணவர் சந்தானம் ஐயா. இந்த சனீஸ்வர பாபா என்கிற கோவிந்தசாமி ஐயாவையும் சமாதி பண்ணவர் சந்தான ஐயா. இந்த சந்தானம் ஐயாவினுடைய சமாதிக்கு கும்பாபிஷேகம் செய்து முதலாண்டு நிறைவு விழா. சித்தர் கோவிந்தசாமி ஐயா அவர்களுடைய 31ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பு விழா அழைப்புதல் மற்றும் அருள்வெளி சித்தர் ஜீவ சமாதியில் சித்திரை பௌர்ணமி 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 நள்ளிரவு 12 மணி அளவில் நடைபெறுகிறது. இந்த முப்பெரும் விழா அழைப்புதல் நிகழ்ச்சி நிரல் 30/4/2026 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவாசக விண்ணப்பம் நிகழ்ச்சி. 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு யாக வேள்வி ஆரம்பம், கணபதி ஹோமம், கலச ஹோமம். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு ஸ்ரீ விநாயகர் சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெறும். ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெறும். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 11 மணிக்கு ஸ்ரீ கோவிந்தசாமிகள் திருவுருவ சிலைக்கு திரு சுரேஷ் அவர்கள் திருக்கரங்களால் சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெறும். இந்த சுரேஷ் ஐயா அவர்களுக்கு கோவிந்தசாமிகள் தன்னுடைய சமாதியிலிருந்து காட்சி கொடுத்து அதன் பிறகு அவர் அந்த சமாதியை திருப்பணி செஞ்சிருக்கார் என்பது சிறப்பான தகவல். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 11:30 மணிக்கு ஸ்ரீ சௌபாக்கிய சந்தான குபேர அகத்தீஸ்வரருக்கு சிறப்பு சந்தான சாமிகள் சமாதி சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெறும். 30/4/2026 வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணி 30/4/2026 வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா சாமிகள் திருவுருவ சிலைக்கு டாக்டர் வி சதாசிவம் அவர்கள் திருக்கரங்களால் அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனை நடைபெறும். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 12:30 மணிக்கு டாக்டர் வி சதாசிவம் அவர்கள் தலைமையில் சித்ரா பௌர்ணமி சிறப்பு ஜோதி தரிசனம். அனைவரும் வருக வருக, நல்லோர் நினைத்த நண்பர்கள். தொடர்பு எண்கள்: உயர் திரு சந்தானம் கணேசன் அவர்கள் 88 38 43 43 65, 88 38 43 43 65, 88 38 43 43 65. டாக்டர் வி சதாசிவம் அவர்கள் 80 56 15 99 90, 80 56 15 99 90, 80 56 15 99 90. நல்லோர் நினைத்த நண்பரக. நன்றி நன்றி மகிழ்ச்சி. அருள்மிகு கோவிந்தசாமி சித்தர் ஜீவசமாதி 31ஆம் ஆண்டு மகா குரு பூஜை அழைப்புதல், முப்பெரும் விழா அழைப்புதல் இப்படின்றங்க. கிட்ட சும்மா சொல்லுங்கள். வணக்கம். சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ராஜீவ்காந்தி மெமோரியல்லேருந்து பேருந்து நிலையத்தை வந்து நேராக வந்தால் இது வந்து சிங்காசத்திரம் போகிற வழி. இங்கே தான் வந்து வடமங்கலம்ன்றது இந்த இடத்து பஸ் ஸ்டாப்பிங் பேர். உள்ள ஊருக்குள்ள வடமங்கலம். இங்கே வந்து அடையாளம் வந்து 2 பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கும். அப்படின்னா ஒன்று இங்கே வந்து எதிர புதுசாக வந்து இந்த ஆட்டோக்கெல்லாம் கேஸ் ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பெட்ரோல் பங்கு புதுசாக வந்துருக்கு. 578 சுகாதாரம் பஸ்ஸு ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வருது. பாதுகாப்பு இல்லாத இடம். இங்கே பார்த்து தான் வந்து சாலையை கடக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே திங்க் கேஸ்
அதாவது எரிவாயுன்னு நினச்சிக்கோங்கன்னு ஒரு புதுசாக கேஸ் ஆட்டோ பில் பண்ணுற இது வந்திருக்கு, இன்னும் ஆரம்பிக்கலை. இது எதிர்க்க தெரு தான் அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி, வடமங்கலம் வட்டார போக்குவரத்து அலுவலகம். புதுசாக இதெல்லாம் வந்திருக்கு. இந்த இடத்துல நேராக போகணும், எங்கேயுமே திரும்பாமல் ஒரு 500 மீட்டர் தூரம் ஒரே நேராக போனால் அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி வரும். அங்கே தான் கோவிந்தசாமின்ற ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அவருக்கு 31ஆம் ஆண்டு குரு பூஜை நடக்க போகுது. அதுக்காக நம்ம இப்போ அழைப்புதல் பெறுவதற்காக போகிறோம். வந்துடலான்னு பார்த்தேன், சரி வெயிலாக இருக்குது. ஆமாங்க, அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி இது பக்கத்தில் எதற்கு தான் ஸ்ரீ சித்தர் கோவிந்தசுவாமி ஐயா ஜீவசமாதி. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல மதில் சுவர் இருந்தது, அந்த இடம் எதுவும் தனியாக தான் இப்போ ரெண்டையும் ஒன்றாக நினச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்தவங்க நிறைய பேர் கவனிச்சிக்கலாம், சில பேர் கவனிக்காமல் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை குறித்து நிறைய காணொலி போட்டிருக்கோம். அது என்னது இது பில்டிங்கு? அந்த பக்கம் வந்து ஃப்ளாட் வாங்கினவங்க ஒரு கம்பெனி மாதிரி எதை கட்டியிருக்காங்க. அப்படியா? முன்னாடி அப்படி தான் வழி இருக்கு. ஆமாம் ஆமாம். அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி, ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா மகா ஜீவசமாதி ஆலயம். இங்கே வந்து 31ஆம் ஆண்டு குரு பூஜையோட சித்ரா பௌர்ணமி மற்றும் சாமியை சமாதி செய்த சந்தானாய் அவருடைய சமாதிக்கு முதல் ஆண்டு நிறைவு விழா ஆக முப்பெரும் விழா வந்து நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது அருள்வெளி சித்தர் பாபா ஜீவசமாதி அறக்கட்டளை மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், வடமங்கலம் பூதேரி பண்டை கிராம பொதுமக்கள், சந்தான கணேசன், சுந்தராமன், டாக்டர் வி சதாசிவம், சுப்பிரமணியம் நாராயணன். 30ஆம் தேதி 4/2026 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு விண்ணப்பம் நடைபெறும். 30ஆம் தேதி இரவு 7 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும். 30ஆம் தேதி 4/2026 வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு யாக வேள்வி ஆரம்பம். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு ஸ்ரீ விநாயகர் சிறப்பு அபிஷேகம், ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் சிறப்பு அபிஷேகம். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 11 மணிக்கு ஸ்ரீ கோவிந்தசாமிகள் திருவுருவ சிலைக்கு திரு சுரேஷ் அவர்கள் திருக்கரங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 11:30 மணிக்கு ஸ்ரீ சௌபாக்கிய சந்தான குபேர அகத்தீஸ்வரருக்கு சிறப்பு சந்தான சாமிகள் சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை நடைபெறும். 30/4/2026 வியாழக்கிழமை 12 மணிக்கு ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் திருவுருவ சிலைக்கு திரு டாக்டர் வி சதாசிவம் அவர்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் நடைபெறும். 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 12:30 மணிக்கு டாக்டர் வி சதாசிவம் அவர்கள் தலைமை சித்ரா பௌர்ணமி சிறப்பு ஜோதி யோசனம். அனைவரும் வருக நல்லோர் நினைத்து நடைபெறுக. ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டு பெரும்பேடு ஐகோர் சாமி குரு பூஜை பழைய அழைப்புகள் போன மாதம் நடந்தது. 8ஆம் தேதி 5வது மாதம் 2026. அருமையான அரச மரம். இந்த அரச மரம், பனை மரம், வேப்ப மரம் இதெல்லாம் 3 ஒன்றாக இருக்கிற இடத்துல சாமிகளை ஜீவசமாதி பண்ண சொல்லி இந்த சிவலிங்கம், இந்த பனை மரம், இந்த வேப்ப மரம், இந்த அரச மரம் 3 இருக்கக்கூடிய இடத்துல சாமியை ஜீவசமாதி பண்ண சொல்லி அருள்வெளி சித்தர் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட இடம் தெரியாமல் தேனாம்பேட்டையில் அங்கே நிற்கிற கணேசனுடைய அவங்க அப்பா அவங்களுடைய இல்லத்தில் வந்து சமாதி செய்ய முயற்சி பண்ணும்போது
முடியாமல் போய் அப்புறம் இந்த இடம் விவரம் தெரிஞ்சு இங்கே வந்து ஜீவசமாதி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இன்ன வரையும் நிறைய இடங்கள் வந்து நிறைய அற்புதம் நடந்திருக்கு. சுமார் அருளி சித்தர் பாபா வரலாறு, சென்னை ஹைகோர்ட் லிங்கிச்செட்டி தெருவில் அருளி சித்தர் தவம் செய்தவர். சுமார் 40 ஆண்டுகள் ஒரு தேநீரை எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுத்தவர். நிறைய அற்புதங்கள் செஞ்சவர். பழைய தோற்றம் சமாதி இருந்த நிலை, புதிய தோற்றம். கண்டுட்டாலே மனசு அமைதியாக இருக்குது. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க கணேசன். கதவை திறந்த பிறகு மூடவும். வணக்கம் ஐயா, வணக்கம். அருள்வெளி சித்தர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருள்வெளி சித்தர் அருளுங்கள். இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட அருள் வேண்டிய அருள்மிகு அருள்வெளி சித்தர் அருள் வேண்டியும் வேண்டுகிறேன். நல்லோர் நினைத்த நண்பருக்க நல்லோர் இனி எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. சரி, பரவாயில்ல, விட்டுங்க. அருமையாக அன்பர்கள் வந்து நமக்காக விளக்கு வெளிச்சம் கொடுத்துருக்காங்க. மக்கள்லாம் நல்ல முறையில் தரிசனம் பெறணுன்றதுக்காக அவங்களுக்கு நன்றி நன்றி. தீப வெளிச்சத்தில் ஐயா வந்து அருளாக இருக்கார். இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து பக்தர்களுக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர் அருள் வேண்டிய அருள்மிகு அருள்வெளி சித்தர் அருள் வேண்டியும். அடிங்க 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 அடிங்க. சாமிகள் அருள் பாலிக்க இடம், வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் சொன்னால் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். சுமார் 30 ஆண்டுகள் மேலே நான் இங்கே வந்து போயிட்டு இருக்கேன். ராமானுஜர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்வெளி சித்தர். அன்னதான கூடம் சாதாரண தினசரி அன்னதானம் உண்டு. நம்ம எங்கே எப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் உணவு கொண்டாலும் முப்பெரும் விழா அழைப்புகள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னு வெற்றிட எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று உணவுக்குள்ளே கடவுளை தரிசனம் பண்ணணும். இன்றைக்கி ஒரே நேரத்தில் மயிலாப்பூரில் குழந்தைகள் சாமிகளுடைய 500 ஆண்டுகள் முற்பட்ட ஜீவசமாதி குரு பூஜை நடக்கிறது. சென்னை செங்குந்தூர் ரெடிஸில் பெரம்பூர் பிதாஜியோட உத்தவன் செய்த சத்யோலையோடைய குரு பூஜை நடந்துகிட்டு இருக்குது. நாம் இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் அருளி சித்தத்தை இந்த நேரத்துக்கு இங்கே வந்திருக்கிறோம். காரணம் இந்த முப்பெரும் விழா அழைப்பதில் மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கணுன்றது ஐயா கணேசன் அவருடைய அழைப்பதனால் வந்திருக்கிறோம். நம்ம பொதுவாக சாமி சாப்பிடும்போது அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை முதல் கவலை மட்டும் சாப்பிட்ற ஒரு வழக்கம் அவங்க சொல்லி சாமி கும்பிட்ற வழக்கம் உண்டு. ஆனால் நம்ம பசியில் அவங்க நன்றி நன்றி நம்ம கையால் 20 முறை 30 முறை சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது எல்லாருக்கும். அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சாமி பேரை சொல்லி சாப்பிடணும். முதல் கவலம் சாப்பிட்டுட்டு 2வது கவலத்துக்கு டிவி பார்க்குறதும் மொபைல் பார்க்குறதும் அரட்டை அடிக்காமல் உப்புக்காரம் குறை சொல்லாமல் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்,
சாமி பேரை சொல்லி சொல்லி இஷ்ட தெய்வம் சாமி பேர் மந்திரத்தை சொல்லி சொல்லி இல்லை ஆ ஊ ஈ ஓ இந்த மந்திரம் சொல்லி சொல்லி நம்ம வந்து உணவு தவம் செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா தனியாக தியானம் தவம் எதுவுமே வேண்டுதலில்லை. பயிற்சி செய்யுங்க நல்லா இருக்கு. முப்பெரும் விழா அழைப்புகள் கண்டிப்பாக அனைவரும் வருக வருக. ஸ்ரீலஸ்ரீ கோவிந்தசாமி சித்தர் ஐயா வரலாறு. ஸ்ரீலஸ்ரீ கோவிந்தசாமி சித்தர் அவர்கள் ஸ்டான்லி ரயில்வே கேட் அருகில் உள்ள பிளாட்ஃபார்மில் அமர்ந்திருப்பார். ஸ்ரீலஸ்ரீ கோவிந்தசாமி சித்தர் சமாதி பழைய தோற்றம் புதிய தோற்றம். இவர் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலை எதிர்க்க ரயில்வே கேட்டுக்கிட்ட தெருவில் இருந்தவர். ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு அற்புதங்கள் செஞ்சவர். சனீஸ்வர பகவான் பார்வையால் பாதிப்படையும் பக்தர்கள் கோவிந்தசாமி ஐயவன் ஜீவசமாதி வந்து வழிபட்டால் வக்ர பார்வையில் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். இருக்கு சனீஸ்வர பாபான்னு ஒரு பேர் இருக்குது. சாமிகள் வந்து ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் உள்ள வெளி பக்கம் பிளாட்பாரத்தில் இருந்திருக்காரு. அப்போ வந்து நிறைய பக்தர்களுக்கு அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. அதாவது ஒரு மரக்கிளையில் உள்ள காகத்தின் கூட்டை எடுத்துருவான்னு சொல்லும்போது அந்த மரத்துலேருந்து காகம் கூட தானாக விழுந்திருக்கு. இதை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா உடல் முழுவதும் அதை சாம்பல் பூசு அப்படின்னு சொல்லும்போது அந்த உடம்புல அந்த பக்தருடைய நோயெல்லாம் தீர்ந்திருக்கு. சுமார் 31 ஆண்டுகளுக்கு முன்பு சாமிகள் இங்கே ஜீவசமாதியாக இருக்கார். சாமிகளுடைய அதாவது முக்கியமான சீடரில் ஒருத்தர் இங்கே இருக்கிற கணேசனுடைய தந்தை சந்தானா அவர்கள். அந்த சந்தானத்துக்கு சமாதி அங்கே இருக்குது. அந்த சந்தானா அவர்கள் வந்து திரைப்படத்தில் ஈடுபட்டு சுமார் 6 லட்சம் ரூபாய் நட்டம் அடைந்திருக்காரு. அப்போ வந்து இவர் சாமிகிட்ட வந்து சொல்லி எனக்கு 6 லட்ச ரூபா நஷ்டம் ஆச்சு. எப்போனா 1989 அது பெரிய தொகை. அப்போ சாமி என்ன சொல்லியிருக்காரு, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை, நீ போய் நல்லா இருப்ப பயப்படாத அப்படின்னு அனுப்பியிருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து சந்தானாயாவுக்கு வந்து அவருக்கு நகை செய்கிற தொழில் தெரியும். இதில் வந்து ஜிஆர் மாளிகை, நாத்தில் சமைச்சிட்டு எல்கேஎஸ் நகைக்கடை, பாத்திமா ஜுவல்லர்ஸ், உம்மடி பங்காளி ஆகிய நகைக்கடைக்கு தேவையான வேலை செஞ்சு கொடுத்து சுமார் 20 லட்ச ரூபா லாபம் இவங்க அப்பாவுக்கு வந்திருக்கு. அவர் தான் வந்து அங்கே சம்மதியாக இருக்கார். கோவிந்தசாமி ஐயா சித்தர் ஐயா வந்து கோவிந்தசாமி ஐயா சித்தர் அவர்கள் மக்கள் வந்து அவரை சனீஸ்வரன் அம்சமாக பாதித்தனர். அக்னி வெயில் கருப்பு நிற போர்வையானு எப்பயுமே போர்த்தி நிற்பார். காக்கை போல் கூடிவாள்னு சொல்லியிருப்பார். ஐயாவின் கண்கள் எப்போது நீல நிற ஒளியால் பிரகாசமாக இருப்பதால் அவரை மக்கள் சனீஸ்வர அம்சமாக கருதுகின்றனர். சனீஸ்வரனுடைய வக்கிரம் குறையணும்னா நீங்கள் இங்கே வந்து வழிபட்டால் நிச்சயமாக குறையும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தராமன் என்கிற சுரேஷ், திரு சந்தானா கணேசன் மற்றும் பாலசுமன் அவர்களால் மறுசீரமைக்கப்பட்டது ஐயா சமாதி. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி அன்று மகா குரு பூஜை சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக. வாங்க. சனீஸ்வர பாபா ஜீவசமாதி, அருள்வழி சித்த ஜீவசமாதி. இது வந்து சந்தான ஐயா சுவாமியோடைய ஜீவசமாதி. இப்போ சந்தான ஐயாவுக்கும் அருள்வழி சித்தருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தான் கொண்டாந்து ஐயாவை சமாதி வச்சது இங்கே ஃபஸ்ட்டு. ஐயா சமாதி ஆன உடனே எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே ஐயா வந்து ஒரு வீடு வாங்க சொன்னார் தேனாம்பேட்டில். காலி இடமா இருந்தது, அது 3/4 கிரவுண்டு காலி இடம். சரி ஐயா அதுக்கு தான் வீடு வாங்க சொன்னார் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐயாவை எடுத்துகிட்டு போய் அங்கே சமாதி வைக்கலான்னு வச்சாரு. அப்போ ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு யாரையோ கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க சமாதி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊர் அருள்மிகு கோவிந்தசாமி சித்தர் ஜீவசமாதி 31ஆம் ஆண்டு மகா குரு பூஜை அழைப்புதல், முப்பெரும் விழா அழைப்புதல் இப்படின்னுருங்க. கிட்ட சும்மா சொல்லுங்கள். வணக்கம். நம்ம அருள் சித்தர் பாபா ஐயா 1988 ஜீவசமாதி ஆனும்போது ஐயா வந்து தேனாம்பேட்டில் வந்து சந்தான ஐயா கிட்ட வந்து ஒரு வீடு அங்கே இருக்குது, அந்த வீடை வாங்குன்னு சொல்லி சொன்னார். அப்பாவும் அந்த வீடை வந்து வாங்கினார். ஐயா சமாதி ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டிலே கொண்டு போய் ஐயாவை சமாதி வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தார். அப்போ அந்த தெரு மக்கள் எல்லாமே அப்ஜெக்ஷன் பண்ணி அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஐயா வந்து பொன் பரமகுரு, டி நகரில் இருக்கிற ஐஜி பொன் பரமகுரு, டி நகரில் இருக்கிற மாணிக்கம் முதலியார்னு அவங்க கூடலாம் சேர்ந்து பொன் பரமகுரு கிட்ட முறையிட்டு அவர் வந்து விஜி பன்னீர்தாஸ் அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி எதாவது இடம் இருந்தால் கொடுங்க, இது மாதிரி ஒரு சித்தர் சமாதியை வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னோடனே அவங்க வந்து நாங்கள் இங்கே பிஜிபி ஸ்ரீபெரும்புத்தூரில் ராமானுஜர் நகர்னு ஒரு ஃப்ளாட்டு போட்டிருக்கிறோம், அதில் வந்து
நாங்கள் அங்கே வந்து ஆலயம் கட்டுறதுக்கோசம் நாங்கள் 2 கிரவுண்டு இடம் ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் அந்த இடத்தையே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஐயா சந்தானம் ஐயா, பொன் பரமகுரு ஐயா, மணிக்குமலையர் ஐயா எல்லாருமே வந்து இந்த இடத்த பார்த்தாங்க. இடத்த பார்த்துட்டு அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணும்போது அங்கே பூதபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கம் வந்து தென்பட்டுது. அந்த பனைமரம் ஐயா ஏற்கனவே அருள் சித்தர் பாபா ஐயா சொல்லுவாங்க. ஒத்த பனைமரம், பூதேரி பண்டை கிராமம், வடமங்கலம், அந்த இது ஊர் பேரெல்லாம் சொல்லுவாங்க. வேப்ப மரம், வேப்பமரம், பனைமரம், அரச மரம், சிவலிங்கம் எல்லாமே சொல்லுவாங்க. ஏற்ற மாதிரி அந்த இடம் அமைஞ்சதுனால ஐயாவை அங்கே தேனாம்பேட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து சந்தானம் ஐயாவை தான் அங்கே வந்து அவர் சமாதியை வச்சு கிட்ட இருந்து அதை பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஐயா ஐயா வந்து சமாதி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோவிந்தசாமி ஐயா ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போடா, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி கிட்ட போடா அப்படின்னுவாங்க. அவர் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி கிட்ட அங்கே ஐயாவை போய் பார்த்தாங்க. அதே மாதிரி தண்டையார்பேட்டில் வந்து வீட்டுக்குள்ளே போடான்னு தண்டையார்பேட்டில் பாம்பாட்டி சித்தர் அந்த ஐயாவை சொல்லுவார். அவங்க 2 பேரையும் சந்தானம் ஐயா கிட்ட வந்து சொல்லுவார். இவங்க 2 பேரும் போய் பாருடான்னு. ஐயாவும் சமாதி ஆனதுக்கப்புறம் இவங்களை சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஐயா சமாதி ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் ரொம்ப தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் ஐயா சொன்னாரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் ரொம்ப தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாரு. நம்ம கோவிந்தசாமி ஐயாவையும் தண்டையார்பேட்டில் இருக்கிற நம்ம பாம்பாட்டி சித்தர் ஐயாவையும் 2 பேரையும் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு இவங்க சமாதி ஆன உடனே ஐயாவை கொண்டு அருள் சித்தர் பாபா பக்கத்துலேயே இது எல்லாமே ஒரு 8 கிரவுண்டு சந்தானம் ஐயா தான் ஐயாவுக்கோசம் அருள் சித்தர் பாபாக்கோசம் இந்த 8 கிரவுண்டு வாங்கினார். 8 கிரவுண்டு வாங்கி ஐயா ஆலயம் கட்டுறதுக்கு பெருசாக கட்டணும் அப்படின்ட்டு எங்கள் 8 கிரவுண்டு வாங்கினார். அது பக்கத்துலேயே வந்து ஐயா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கோவிந்தசாமி ஐயாவையும் பக்கத்துலேயே சமாதி வச்சுட்டாரு. சமாதி வச்சு அந்த சமாதி அன்னிலேருந்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். 30 வருஷம் 31வது குரு பூஜை இப்போ வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 31ஆம் ஆண்டு குரு பூஜை. போன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 1ஆம் ஆண்டு குரு பூஜை, 30ஆம் ஆண்டு குரு பூஜை. இது ஆலயம் புதுப்பிச்சுட்டு 30ஆம் ஆண்டு குரு பூஜை போன வருஷம் 2025ஆம் ஆண்டு பண்ணோம். இப்போ திருப்பியும் இது இந்த வருஷம் 31ஆம் ஆண்டு இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் பண்ணுறோம். எல்லாரும் இருந்து கிட்ட இருந்து ஐயாவோட ஆசீர்வாதம். சனீஸ்வரர் அவதாரம் அவர். சனீஸ்வரர் பாதிப்பில் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே வேணும்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஐயா வந்து அவ்வளோ பல சித்து வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க அங்கே. என்னைக்கு இது 30ஆம் தேதியா 31ஆம் தேதியா? 30ஆம் தேதி. 30ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் நிகழ்ச்சி ஃபுல்லாக இருக்குது. அதனால நைட்டில் தான் இங்கே பௌர்ணமி பூஜை இரவில் நடக்கிறதுனால எப்பவுமே இங்கே வந்து அருள் சித்தர்கிட்ட பௌர்ணமி பூஜையும் அமாவாசை பூஜையும் இரவில் தான் நடைபெறும். அந்த அடிப்படையில் 30ஆம் தேதி 4ஆவது மாதம் 2026 சாமியோடைய குரு பூஜையும் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சிகளும் இங்கே சிறப்புடன் நடைபெறுகிறது. 30ஆம் தேதி மாலை 4 மணிலேருந்து இரவு முழுக்க நிகழ்ச்சிகள் இருக்குது. மதியானம் இரவு 12 மணிக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெறுகிறது. அதனால் சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லை, அனைத்து பௌர்ணமியிலும் அந்த நேரங்கள்லாம் இருக்குது. அதை குறித்து கவனித்து வாங்க, கேட்டுன்னு வாங்க. நான் வரும்போது அது கரெக்டாக முதல் நாள் இரவு தான் அது பண்ணுறது. சித்ரா பௌர்ணமியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், 2 பட்டு வரும்போது அது முதல் நாள் இரவு தான் பண்ணுறோம். சரி சரி, நன்றி நன்றி. ஐயா உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சந்தானம் கணேசன். ஃபோன் நம்பர் 8838 8838 4343 65. நன்றி, வணக்கம். அவருக்கு ஐயாதையும் எடுத்துருக்கோம். அருட்பெருஞ்சோதி. இந்த சாமியோடைய அருள் பார்வைப்பட்டாலே உங்களுக்கு இருக்கிற அந்த 7.5 சனி, எல்லா வகையான சனி தொந்தரவுலாம் நீங்கள் வந்ததுக்காக இந்த சனீஸ்வர பகவானுடைய படமும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வாங்க. அருள் சித்திர அருளோட கோவிந்தசாமி அருளும் நிலாக்கோடி சித்திர அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. இப்போ வந்து நம்ம அருள்வழி சித்தர் ஜீவ சமாதி பக்கத்தில் கூடவே இருக்கிற சித்தர் சனீஸ்வர பாபா என்கிற கோவிந்தசாமி ஐயா சமாதியில் இருக்கிறோம். ஜீவ சமாதியில் நீங்கள் ஸ்ரீவருமத்திற்கு வரும்போது, வேறு சில முக்கியமான இடங்களெல்லாம் வரும்போது முடிஞ்ச வரையும் தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க. வயதானவங்க குடை எடுத்துகிட்டு வாங்க. வெயிலில் கொஞ்சம் சிரமப்பட்டு வரீங்க, காலையிலே வந்துங்களே சாயந்தரமாக வாங்க. வழி தெரியாமல் புதுசாக வரவங்க காலையில் வர்றது நல்லது. அப்புறம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் போக்குவரத்துலாம் ரொம்ப குறைவு.
சாப்பாடு வசதின்றது ரொம்ப குறைவு. கடைகள்லாம் அங்கே பக்கத்தில் கிடையாது. நம்ம சாமியை பார்த்து தான் சாப்பிடணும்னு பிடிவாதமெல்லாம் வராதிங்க. வெயில் காலம் உடம்புல சக்தி குறைஞ்சிரும். ஆனால் இருந்தாலும் பெண்ணாலும் எந்த வயசாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் எல்லாம் 40 வயசு மேலே தான் சமாதிக்கிட்ட வரீங்க. அதனால் வீட்டில் சாப்பிட்டுட்டு வாங்க. கையில் தேவைப்பட்ட உணவு கொண்டு வாங்க, தப்பே கிடையாது. வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வாங்க. இல்லை கடையில் வாங்கினா கூட கொஞ்சம் கொண்டு அந்த பசிக்குதா, உடம்பு ஒரு மாதிரி இருக்கா, வழியில் உட்காந்து எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு தெம்பாக வாங்க. சாமிக்கிட்ட சாப்பாடு கிடைக்கும். இருந்தாலும் கால சூழ்நிலை, உங்கள் வயது, உடல்நிலை, பருவகாலம், வெயில் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உடம்பு, உங்கள் வயது, உங்கள் சூழ்நிலையை முதல்ல முக்கியம் கொடுங்க. தயவு செஞ்சு அதை பாதுகாத்துக்கிட்டு உங்கள் உடம்பு ஏன்னா உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. உடம்புல சக்தி இருந்தால் தான் நம்ம நடமாட முடியும். அதனால் உங்களுடைய குடிநீர் உங்களுக்கு அவசியம் கையில் வச்சுக்கோங்க. வெயில் காலத்துக்கு தேவையான அந்த கொடை, தொப்பி போன்றவங்களை வச்சுக்கோங்க. நடந்து வர வேண்டியவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க. பகலில் வாங்க. புதுசாக வரவங்க பகலில் வாங்க. இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பழகிடுச்சுன்னா நீங்கள் எந்த நேரத்துக்கு வரலாம். நம்ம அறுவடை சித்தர் டாக்டர் வி சதாசிவம் அவருடைய அலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறேன். ஐயா கணேசன் அவருடைய அலைபேசி எண்ணும் கொடுத்துருக்கேன். சந்தேகம் தான் தொடர்பு பண்ணி கேளுங்க. எப்போ வந்தாலும் புதுசாக வரவங்க தயவு செஞ்சு பகலில் வாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. அப்புறம் பழகிடும், உங்களுக்கு இடம் தெரிஞ்சு வரும். ஏதோ சந்தேகம் இருந்தாலும் அழைத்து கேளுங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள். நடமாடும் சித்தர்களில் இவரை தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. மற்றவங்களாம் சமாதியாகி தான் பார்த்தாரு. இவரை பார்த்தவொன்னே இவர் 80லேருந்து 82 வரைக்கும் ஐயா கிட்ட தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் யோகிராம் சுரத்குமார் அவரை பார்த்தாரு. இவங்க வந்து மாயம்மா கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, இவங்க சமாதி. இது நம்ம அருள் சித்திரபாபா. இவர் வந்து பலராமலிங்க சுவாமிகள்னு நம்ம திருவான்மையூரில் இருக்கிறாங்க. இவரையும் பார்த்து இவருக்கும் தொண்டு செஞ்சுருக்கிறாரு. இவர் வந்து கோட்டி சாமிகள். ஆமாம், பொள்ளாச்சி புறைப்பாளையம். இவர் வந்து நம்ம காஞ்சிபுரம் சிவசாமி ஐயா அவங்க கூட எல்லாம் அதை அப்பா ஃபோட்டோ எடுத்துருக்கிறது. இது ஃபஸ்ட்டு வந்து ஐயா தான் வந்து கனவுல வந்து சொன்னார், என்னை வந்து ஃபோட்டோ எடுறான் அருள் சித்திரபாபா, என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கூடா அப்படின்னாரு. அது வரைக்கும் ஐயாவோட உருவம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ என்னை வந்து கனவுல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. மறுநாள் ஃபோட்டோ கூப்பிட்டு போய் தான் எடுத்தார். எல்லா ஃபோட்டோ எடுத்தார். அதில் 14 ஃபோட்டோ தான் வந்தது. அந்த 14 ஃபோட்டோவில் 2 ஃபோட்டோ தான்டா நல்லா வரும்னாரு. ஒன்று நின்றுட்டு இருக்கிற ஃபோட்டோ, ஒன்று அந்த உட்காந்துட்டு இருக்கிற அது 2 ஃபோட்டோ தான் ஐயா தனியாக இருப்பார். இது ஒன்று வந்து அப்பா கூட மட்டும் இருப்பார். மீதி எல்லாமே வந்து எல்லா கும்பலாக அவரை பார்க்க வந்த கும்பல் ஃபுல்லாக எல்லாமே இருப்பாங்க. இந்த 2 ஃபோட்டோ இதுவும் தற்செயலாக அமைஞ்சுது, அது 2ம் தற்செயலாக அமைஞ்சு போச்சு. அந்த இது ஒரு 14 ஃபோட்டோவில் இந்த 3 ஃபோட்டோ மட்டும்தான் தனியாக இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இத்தனை கோடி மக்களில் உனக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. சிவசாமி ஐயா கிட்ட நிறையா ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கடி எங்கேருந்து வருவாங்க, ஏது வருவாங்கன்னு தெரியாது. இப்போ காசிக்கு போயிட்டு வந்தேன்னுவார், திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன்னுவார். அந்த மாதிரி ஒரு இதுவாக சொல்லுவார். இவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்க. இவர் தான் அவர் கோவிந்தசாமி ஐயா. இவருக்கு இன்னும் நிறைய பேர். சந்தானம் ஐயா அவருடைய சமாதி. அருள்வெளி சித்தரையும் நம்ம கோவிந்தசாமி ஐயாவையும் மற்றும் கன்னியாகுமரி மாயம்மா, திண்டுக்கல் கசவனப்பட்டி சாமி, காஞ்சி சிவசாமி ஐயா, புறவிப்பாளையம் கோடிசாமிகளுக்கு தொண்டு செய்த சித்தர்கள் பக்தர். அவர் தான் சந்தான ஐயா சமாதி இங்கே இருக்குது. அருட்பெருஞ்சோதி அருள்மிகு சந்தானம் ஐயா சமாதி. நல்லோர் நிலைக்கானத்திற்கு நல்ல $250 அறிவகை மூலிகை பொடி சிறப்பியாகும். நல்லோர் நினைத்த நலம்பெறுக. சைடில் அப்படி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெண். அவ்வளோதான், அது பிடிச்சிச்சு. குட்டின்னு பிடிச்சாலே போதும். அவ்வளோதான், அது அந்த குச்சியை கூட ஏற்றலாம், அது போதும். கற்பூரம், நெய் எதுவுமே தேவையில்லை. 250 வகை மூலிகை பொடி சிறப்பியாகும். அவங்கவுங்க என்ன வேணாலும் நடக்கும். நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் டிபெண்ட் பண்ணுங்க. அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. 250 வகை மூலிகை பொடி சிறப்பியாகும். நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த. ஆ ஊ ஈ ஓ ஏ.
இன்னொரு மாதிரி தீபம் என்ன காட்டுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த காணொலியை பார்ப்பவர்கள், இங்கே வருகை தருவர்கள், பல்வேறு உதவி செய்கிறவங்க, உடல் உழைப்பு தருவங்க அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலாக்கோடி சித்தர் அருள் வேண்டியம், அருள்வெளி சித்தர் பாபா அருள் வேண்டியம், கோவிந்தசாமி ஐயா அருள் வேண்டியம், தண்டையார்பட்ட சாமி அருள் வேண்டியம், அண்ணாசாமி ரத்னசாமி பாகங்கள் 3 சித்தர் அருள் வேண்டியும் வேண்டுகிறோம். நிலாக்கோடி சித்தர்கள் திருவடி சாமி நிலாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லோ நினைத்த நம்பருக நல்லோ நினைத்து வருக நீ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை. ஆ ஓ ஏ எம் ஆ ஓ ஏ எம் ஆ ஓ ஏ எம் ஆ ஓ ஏ எம். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்துகிறோம்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்திலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6500 ரூபாய் ஆகுது.